வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர இந்தியாவின் 75வது குடியரசு தின விழா. இன்னைக்கு குடியரசு தின விழா பற்றின சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, குடியரசு தின விழா அப்படின்றது எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதை பற்றி கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்திய நாட்டை ஆட்சி பண்ணி இங்கிருந்து பல வளங்களை அவங்களுக்கு சொந்தமாக கொண்டாடி அதிலிருந்து பல காசு பார்த்துட்டு இருந்தாங்க. அது போக நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அடிமையாக வச்சு. ஸோ நம்ம பல பாடுபட்டு பல முன்னோர்கள் சுதந்திர போராட்டத்தை தொடங்கி பல கூட்டங்களை அமைச்சு எவ்வளோ பேர் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்படி நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நமக்கு எப்படி யார் நம்மளை ஆள போகிறாங்க, அவங்கள எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம இந்திய திருநாட்டில் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குது, இது எல்லாமே கிளியராக இல்லாமல் இருந்துச்சு. அந்த 1947க்கு அப்புறமா நம்ம ஒரு 2 இயர்ஸ் ஆங்கிலேயர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் அந்த அரசியலமைப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம நம்ம நாட்டுக்கு நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுடைய அரசியலமைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் லாஸ், அதுக்கப்புறமா ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்குது, லீடர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுற மாதிரி டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட இதுக்கு ப்ராப்பராக நிறைய அனாலிசிஸ் பண்ணி நிறைய கேதர் பண்ணி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரெடியானதும் அதை நம்ம எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணணும், அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இது எப்போ ரெடி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 26th நவம்பர் 1949 இது ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை அஃபிஷியலாக 26 ஜான்வரி 1950 தான் எலெக்ட் பண்ணாங்க. அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் வச்சுருந்தாங்க. 1930 தான் இந்த சுதந்திர போராட்டம் ரொம்ப டாப்புக்கு போய் நம்ம இந்திய நாட்டு மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம சுதந்திரம் வாங்கியே ஆகணும் அப்படின்றத முழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் யுனைட்டடாக ஒரு பேக்கேஜாக நம்ம நம்மளுடைய சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பித்த அந்த 1930 ஜான்வரி 26 அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமே நடத்தினாங்க. இப்படி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் சக்தியாக திரண்ட அந்த நாளுக்கு நடந்த ஈவெண்ட்டுக்கு பேர் பூர்ண ஸ்வராஜ் திவாஸ். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம லைஃப் லாங் கேரி பண்ணணும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இது ஒரு முக்கியமான இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை என்னைக்கு டிக்ளேர் பண்ணாங்கன்னா அஃபிஷியலாக ஜான் 26, 1950 டிக்ளேர் பண்ணாங்க. அண்டு அந்த டேலேருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இன்டூ எஃபெக்டில் இருக்குது. நம்ம இப்போ வரைக்கும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஓவர் த டைம் நம்மளுடைய வெல்ஃபேர்க்காகவும் நம்மளுடைய இம்ப்ரவைசேஷனுக்காகவும் நிறைய கரெக்ஷன்ஸ் அண்டு மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இதில் நடந்திருக்கு. அண்டு இது கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டேயில் உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.